கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக எஸ்தரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனம். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். எனக்கு அருமையானவர்கள், இந்த இடத்தில் உலக பிரகாரமாக மக்களை ஆண்டு கொண்டிருந்த ஒரு ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அகாஸ்வேர் என்கிற ராஜா இந்த இடத்திலே எஸ்தரை பட்டத்து ராணியாக்குகிறான். அந்த இடத்திலே அவளுடைய தலையை உயர்த்துகிறான், மேன்மைப்படுத்துகிறான். எவ்வளவு மேன்மை பாருங்க. அப்போ ஒரு மனிதனுடைய கண்களில் தயவு கிடைத்து எஸ்தர் ராணியாக உயர்த்தப்படுகிறான். எஸ்தருடைய காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது, எஸ்தர் தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைக்கும்படியாக மொர்தெகாயினால் போதிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டாள். மொர்தெகாயினுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து எஸ்தர் தன்னை தாழ்த்தி வாழ்ந்து வந்தபடியினால் இந்த இடத்துல அகாஸ்வேரு ராஜாவினுடைய கண்களில் எஸ்தருக்கு அவருடைய கண்களிலே தயவு கிடைக்கிறது. ஒரு மேன்மையின் ஸ்தானத்தை அடைகிறார். ஒரு உலக பிரகாரமான ராஜா இன்னொருவரை கீழ்ப்படுகிறவர்களை, தன்னுடைய கண்களுக்கு இன்பமானவர்களை அல்லது தன்னுடைய கண்களுக்கு அருமையாக இருக்கிறவர்களை உயர்த்துவானால், இந்த நாளில் கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாமும் கர்த்தருடைய பார்வையில் அவருக்கு அருமையானவர்களாக இருக்கும் பொழுது, அவர் விரும்புகிறதை நாம் செய்யும் பொழுது, நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம்மேல் அன்பு வைப்பார், நம்மை அவர் உயர்த்துவார். எப்படி அந்த எஸ்தருடைய சிரசிலே அந்த பட்டம் வைக்கப்பட்டு அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே அவர்களை மேன்மையாக்கினார்களோ, அதே வண்ணமாய் இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஒருவேளை நீ ஒதுக்கப்பட்டிருக்கலாம், உன்னுடைய குடும்பத்தில் நீ ஏதோ ஒரு இடத்துல தள்ளப்பட்டிருக்கலாம், உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் நீ ஏதோ ஒரு இடத்துல ஓரங்கட்டப்பட்டிருக்கலாம், கலங்கி போயிருக்கிறாயோ, கடினமாக உழைக்கிறேன், அன்பு செலுத்துகிறேன் மற்றவர்களிடத்தில், ஆனாலும் எனக்கு மேன்மை இல்லை, என்னை எல்லாரும் ஓரங்கட்டி விடுகிறார்கள், என்னுடைய வாழ்வில் மேன்மை இல்லை என்று சொல்லி ஒருவேளை நீ கண்ணீரோடு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பாயனால், இந்த நாளில் கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். அவர் உன்னை உயர்த்த விரும்புகிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. அந்த எஸ்தருக்கு கொடுத்த மேன்மையை கர்த்தர் என்று கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா. வாழ்விலே இன்னும் நான் ஓரங்கட்டப்படுகிறேன், தாழ்மைப்படுத்தப்படுகிறேன் என்று சொல்லி யார் யார் தன்னை ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, இப்பொழுது அவர்களுடைய தலையை உயர்த்தும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். நன்மைகளை காண நீர் உதவி செய்கிறதை இவர்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.